Hello pasangla, welcome to biology topics under 15 minutes. இன்னைக்கு நம்ம இந்த chapter full-ஆ வந்து complete பண்ண போறோம் with the topics of Parthenocarpy, Apomixis and Polyembryony. Okay, so sexual reproduction in flowering plants-ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் தான் and sometimes கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமான டாபிக்ஸ் தான். Okay, so let's dive right into the topic. என் பேர் Ashima Joshi, நான் உங்களுடைய botany master teacher. Now, Parthenocarpy start பண்ணலாம். ஏன்னா நம்ம போன செஷன்ல ஃப்ரூட்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ்னா வந்து மெச்சூர்ட் ஓவரி. ஸோ ஓவரிக்குள்ள ஓவியூல் இருக்கு. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்த உடனே ovule will develop to form the seed and ovary develops to form the fruit. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ Parthenocarpyல என்ன வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கலாம். In some species, okay, specifically species like bananas, the fruits develop without fertilization. Fertilization நடக்காம, okay, எப்படி fertilizationக்கு அப்புறம் என்ன நடக்கும்? Usually ovules இருக்கிறது. Okay, so usually என்ன நடக்கும்னா ovules are there. We have the ovules. Ovules will develop, form the seeds. Okay, and ovary வந்து fertilization நடந்ததுக்கு அப்புறம் it will go and form the fruit. இது வந்து ஜெனரலா நடக்கிற விஷயம். இங்க என்ன நடக்கும்னா fertilization நடக்கல. fertilization நடக்காம இந்த ovary மட்டும் ஃப்ரூட்டா மாறிடுச்சு. ovule சீடா மாறல. ஓகே, ஸோ என்னமோ ஒரு ராங் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லலாம். யூஸ்வலி என்ன நடக்கும், ஓவியூல்ஸில் ஃபர்டிலைசேஷன் நடந்தோன்னா என்ன சொல்லுவாங்க, ஓவரி கிட்ட சொல்லுவாங்க, ஹலோ ஃபர்டிலைசேஷன் இங்கே நடந்துச்சு, ஓகே, ஸோ நீங்கள் பேசாமல் ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்புன்னு சொல்லலாம், சிக்னலிங்கோட ப்ராப்ளம்னு சொல்லலாம், ஃபர்டிலைசேஷன் நடக்கலை. ஓகே, ஸோ நோ ஃபர்டிலைசேஷன். ஓகே, அதனால நோ ஓவியூல் டு சீட். ஓவியூல் வந்து சீடா மாறல. ஓகே, ஓவியூல் வந்து சீடா மாறல, டெவலப் ஆகல, ஏன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கல. ஆனா ஒன்லி ஓவரி ஃபார்ம்ட் ஃப்ரூட். ஓகே, அதாவது சீடே இல்லாம ஃப்ரூட் மட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. Okay, so they call as parthenocarpic fruits. They can be induced. வேணும்னா இது வந்து naturally நடக்கும், ரேரா நடக்கும். Induce பண்ணலாம் if we use growth hormones, specifically auxin. auxin நிறைய நம்ம யூஸ் பண்ணோம்னா we can induce parthenocarpy. Okay, இதுல என்ன ஹைலைட்னா the fruits are seedless. Okay, ovary வந்து சீடா மாறல fertilization இல்லாததுனால. ஆனால் ஓவரிக்கு வந்து ஏதோ ராங் கம்யூனிகேஷன் கிடச்சிச்சு. ஓகே, நம்ம வந்து ஃப்ரூட்டாக மாறிடலான்னு தைரியமாக அவங்க வந்து சரி ஃபர்டிலைசேஷன் அங்கே நடந்திருக்கும், ஸோ தே வில் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து ஃப்ரூட்டில் யூ வில் நாட் ஃபைண்ட் சீட்ஸ். வெறும் ஃப்ரூட் தான், பெரிகார்ப் மட்டும்தான் இருக்கும். ஓகே, உள்ள சீட்ஸ் இருக்காது. ஃபர்டிலைசேஷன் நடக்கலை. சீட்ஸ் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகும்? யூ காண்ட். ஓகே, நம்ம சாப்பிட்ற சீட்லெஸ் கிரேப்ஸ் எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் Parthenocarpy. we can actually induce it. ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம அக்ரிகல்ச்சர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் Parthenocarpy. கார்பி எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஃபர்டிலைசேஷன் நடக்கல, சீடில் ஃப்ரூட் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக் நம்ம என்ன படிக்க போறோம்னா அப்போமிக்சிஸ். இது வந்து ஃபர்டிலைசேஷன் இல்லை தான். அப்போ என்ன வித்தியாசம்? அப்போ அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் வந்து வித்தவுட். ஓகே, அண்ட் மிக்சிஸ்ங்கிறது வந்து மிக்சிங், அதாவது ஃபியூஷன், ஃபர்டிலைசேஷன், என்ன கலந்துக்கணுமோ. ஓகே, ஸோ அந்த மிக்சிங் வந்து நடக்கலை. அப்போமிக்சிஸ், அவே ஃப்ரம் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? மீன்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்ஸ். மெயின் வித்தியாசம் என்னது? Parthenocarpyல சீட்ஸே இல்லை. ஆனால் அப்போமிக்சிஸில் சீட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். Parthenocarpy is production of fruits without fertilization, production of fruits without seeds. ஆனால் அப்போமிக்சிஸ்ங்கிறது வந்து சீட்ஸையே ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபர்டிலைசேஷன் இல்லாமல். ரைட், லெட்ஸ் see. It's seen in some species of Asteracean grasses. It's a form of asexual reproduction that mimics sexual reproduction. Actually, if you see, okay, fertilization இல்லை. ஸோ மேல் கேமேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே இருக்காது. only
female characteristics. Okay, இல்லனா mother plant ஓட characters மட்டும் தான் இருக்கும். ஏனா male gamete ஓட fusion நடக்கல, அந்த male gamete ல இருக்கிற chromosomes DNA எதுவுமே இங்க கலந்துக்கல. ஓகே, வெறும் ஃபீமேல் கேமெட் உடைய இது நடந்துருச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா? ஸோ நார்மலி யூஸ்வலி என்ன நடக்கும்? when it comes to normal seeds, நமக்கிட்ட என்ன இருக்கு? நியூசெல்லஸ் இருக்கு. ஓகே, நியூசெல்லஸ்ல இருந்து மெகாஸ்போர் மதர் செல், ஓகே, which is diploid. இங்க மியோசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் மெகாஸ்போர் ஃபார்ம் ஆயிடும். there are 4 megaspore, functional megaspore, அதெல்லாம் நான் எழுதல. ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபங்க்ஷனல் வேணும் தான் எழுதுறேன். ஃபங்க்ஷனல் செலெக்ஷனுக்கு அப்புறம் ஓகே எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும். நிறைய 8 நியூக்ளியாய். ஓகே, இதுல வந்து எக் செல் இருக்கு. ஓகே, இந்த எக் செல் தான் will fuse with the male gamete. Okay, for the zygote. Right? இவ்ளோ வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்து நார்மலி நடக்கிற விஷயம் தான். இங்க என்ன நடக்கும்? மியோசிஸ் நடக்கும். Okay, this is something we already know that happens. நியூசெல்லஸ்ல இருந்து எப்படி எக் ஃபார்ம் ஆகுது, அது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஜைகோட்டா மாறுதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ அப்போமிக்டிக் எம்ப்ரியோல என்ன நடக்கும்னு பார்ப்போம். அப்போமிக்சிஸ்ல ஓகே, டியூரிங் அப்போமிக்சிஸ் இல்லைன்னா அப்போமிக்டிக் சீட்ஸ்ல என்ன நடக்கும்னா, we'll start with நியூசெல்லஸ். ஓகே, நியூசெல்லஸ் வந்து டிப்ளாய்டா இருக்கு. ஓகே, இங்க ஹாப்ளாய்டு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு, இங்கேயும் டிப்ளாய்டு. இங்க யூசுவலி என்ன நடக்கணும்? மியோசிஸ் நடக்கணும். ஆனா இந்த ப்ராசஸ்ல மியோசிஸ் நடக்கல. ஓகே, நடக்காம ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. சேம் ப்ராசஸ் தான். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா டிப்ளாய்டு டெட்ராய்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க வந்து டிப்ளாய்டா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிகாஸ் there is no meiosis. இங்க வந்து மைட்டோசிஸ். இங்க மியோசிஸ் நடக்கல, மைட்டோசிஸ் நடந்திருக்கு. So this will remain as diploid. ஓகே, டிப்ளாய்ட் ஆன செல் வந்து எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோ சாக்ல இருக்கிற எல்லா செல்ஸுமே, எல்லா நியூக்ளியுமே வந்து டிப்ளாய்டாவே இருக்கும். இவங்க ஃபார்ம் பண்ற எக் செல் இருக்காங்கல்ல, the female gamete, this will also be diploid. ஓகே, இந்த எக் செல் வந்து மேல் கேமெட்டுக்காக எதுக்காக வெயிட் பண்ணும்? அவங்க ஏற்கனவே டிப்ளாய்டா இருக்காங்க. they don't need the male gamete. so இவங்க டைரக்டா வந்து they will form the zygote. zygote சொல்லக்கூடாது. ஓகே, they will directly divide and say form the embryo. அப்படியே எழுதலாம், எம்ப்ரியோன்னு எழுதலாம். zygote சொல்ல முடியாது. ஓகே, so they will directly form the embryo. Okay. Which is diploid. இவங்க வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த எம்ப்ரியோ டெவலப் ஆனதுக்கு அப்புறம் you can form சீட் ஃபார்ம் ஆயிடும். சீட் ஃபார்ம் ஆயிடுவாங்க, ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிடும், சீட் ஃபார்ம் ஆயிடும், எல்லாமே ஆயிடும். ஆனா இவங்களுக்கு வந்து there is no requirement of male gamete. ஏன்னா இங்க மைட்டோசிஸ் நடக்கல, அவங்க ஏற்கனவே டிப்ளாய்டா இருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தமா அந்த அம்மா பிளான்ட், மதர் பிளான்ட்ல இருக்க என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது அப்படியே they will get transferred. This is called as apomixis. apomictic seeds அப்படிங்கிறது வந்து no fertilization. There is no, இங்க என்ன மிக்சிங் நடக்குதோ. ஓகே, ஸோ this process of fertilization இங்க நடக்கல. no male gamete. இந்த எக் செல் ஏற்கனவே டிப்ளாய்டா இருக்கு, அவங்க தான் டெவலப் ஆகி they'll form the embryo. This is called as apomixis.
சரியா? இப்போ அடுத்த டாபிக். ஓகே, நான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்போமிக்சிஸ். இந்த அப்போமிக்சிஸ்ங்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்லி நடக்கலாம், நேச்சுரலி வந்து கொஞ்சம் ரேராக நடக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். ஓகே, ஒன் இஸ் யூஸ்ட் பை ஹார்டிகல்ச்சரிஸ்ட். ஹார்டிகல்ச்சரிஸ்ட்னா people who grow plants for flowers. Okay, so sorry, fruits, flowers அந்த மாதிரிலாம் வளர்க்குறவங்க வந்து we call them as horticulturist. To produce hybrid seeds. Okay, so first அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த plants எடுத்து they'll make hybrid seeds. ஹைப்ரிட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸை ஒரே செடியில் எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, ஸோ ஹைப்ரிட் சீட்ஸ், ஸ்பெஷல் சீட்ஸ், ஏயோட நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ், பியோட நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் சேர்ந்து தேர் மேக்கிங் சி, நல்ல கேரக்டர்ஸ். இந்த சி வந்து நம்ம we don't want this C plant to again get sexual reproduction. ஏன்னா சி வந்து இன்னொரு பிளான்ட் டியோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இ ஃபார்ம் ஆகிடும்ல, அதாவது வேறொரு கேரக்டர் காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் சி தான் வேணும். அந்த சியே வந்து நிறைய சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? ஸோ ஹைப்ரிட் சீட்ஸோட பிரச்சனை என்னென்னா we have to again keep on producing hybrid seeds. எல்லா வருஷமும் எல்லா ஜென்ரேஷனுக்கும் நிறைய வாட்டி நம்ம ஹைப்ரிடைசேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்போமிக்சிஸில் we can avoid that. ஓகே, லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ எம்ப்ரியோ. ஒன்று, இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது, ஏன்னா இருக்கிற அந்த எக்ஸெல் தான் எம்ப்ரியோ மாறுது, வேற எங்கே வெளிலேருந்து வரப்போகுது இன்ஃபெக்ஷன். அடுத்து, அப்போமிக்சிஸ் கேன் பி யூஸ் டு ப்ரொடியூஸ் மல்டிபிள் எம்ப்ரியோஸ் அட் அ டைம். இதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து. ஓகே, they are genetically similar to their parents. For this reason they can be used to conserve specific characteristics in crop plants. அந்த ஹைப்ரிட் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த ஸ்பெஷல் ஹைப்ரிட் பிளான்ஸை, ஓகே, ஹைப்ரிட் பிளான்ஸில் they are trying, இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, to induce apomixis. ஓகே, அவங்க வந்து அப்போமிக்சிஸை இன்டியூஸ் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டோன்ட் வெயிட் ஃபார் மேல் கேமீட், நீங்கள் பாட்டுக்கு வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போமிக்சிஸ் வழியா, அந்த சீட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு பிளான்ட் இருக்குது வித் சி கேரக்டரிஸ்டிக்ஸ், அது வந்து அப்போமிக்டிக் எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணும்போது அதுலேயும் சி தான் இருக்கும், அதுக்கு அடுத்ததும் சி தான் இருக்கும். இல்லை என்ன நடக்கும், சி வந்து டியோட மிக்ஸ் ஆகிடும், சி கேன் மிக்ஸ் வித் ஏ ஆர் சி ஆர் பி ஆர் டி. எஸ், ஸோ டு மெயின்டைன் ஒரே அடுத்த ஜென்ரேஷனில் நிறைய சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரே கேரக்டரில் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா we can use அப்போமிக்சிஸ். ஓகே, பிகாஸ் எந்த மிக்சிங்குமே நடக்க மாட்டேங்குது, என்ன எக்லைன் இருக்கோ அதே தான் இருக்குது, பட் we are getting seeds. யூஸ்வலி அது வந்து we do this agriculturally, we do this with vegetative propagation. ஓகே, ஆனால் அதுக்கு வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ்லாம் வேணும், சீட்ஸில் வந்து யூஸ் பண்ணோன்னா you can use அப்போமிக்சிஸ். அடுத்து நம்ம சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, தே கேன் மேக் மல்டிபிள் எம்ப்ரியோஸ் அட் டைம். இது நேச்சுரலி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as polyembryony. ஓகே, presence of multiple embryos in a seed or formation of multiple embryos from a fertilized egg. ஓகே, எப்படி நிறைய எம்ப்ரியோஸ் வருது, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒரே சீட்லேருந்து பாருங்கள் 3 செடி வருது. யூஸ்வலி ஒரு 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 சீட்லேருந்து ஒரு செடி தான் வரும், இங்கே 3 செடி வருது, இங்கே 2 செடி வருது. How is that possible? Okay, so Antony van Leeuwenhoek was the first one who observed polyembryony. அதுவும் வந்து சிட்ரஸ் பிளான்ட்ஸில். சிட்ரஸ்னா என்னது, லெமன். ஓகே, லெமன், ஆரஞ்சு எல்லாமே வந்து சிட்ரஸ் பிளான்ட்ஸ். அதே மாதிரி மேங்கோலியும் இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு சிட்ரஸில். ஓகே, multiple embryos exist derived from nucellar cells along with sexually driven embryos. இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா டக்குன்னு? Okay, so normally what happens, normally we have nucellus. Okay, நம்ம கிட்ட nucellus இருக்கு. nucellus இருந்து one single megaspore mother cell. Okay, இதுக்கப்புறம் மியோசிஸ்லாம் நடந்து கம்ப்ளீட்லி they'll form the embryo sac. fertilization நடந்து, ஓகே, இங்கே வந்து ஃபியூஷன் நடக்கும். ஃபியூஷன் நடந்ததுக்கப்புறம் here you will have the zygote. ஓகே, and you will have the seed. ஓகே, இது வந்து நார்மலி நடக்கிற விஷயம். ஸோ இங்கே கண்டிப்பாக மியோசிஸ் எல்லாம் நடக்கும், நார்மல் ப்ராசஸ் மறுபடியும். ஓகே,
ஆனா இப்போ when we think about polyembryony, okay, so polyembryonyல என்ன வித்தியாசமா நடக்கும்னா நம்ம நியூசெல்லஸ்ல, okay, so let's take the nucellus. There will be one MMC, okay, which is normally producing the embryo, zygote, embryo produce பண்ணுவாங்க. okay, இதே படியா ஒன்று வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நியூசெல்லஸில் இன்னும் இருக்கிற வேறு செல்ஸ் இருக்குல்ல மற்றவங்க, அது ஏன் ஒன்று மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது, நாங்களும் ஃபார்ம் ஆகணும், எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேர் வில் பி அதர் செல்ஸ். ஓகே, இங்கே வந்து மியாசிஸ் நடக்கும். ஓகே, அதர் செல்ஸ் என்ன பண்ணோம், எங்களுக்கும் ஃபார்ம் பண்ணோம். we also want to form embryo sac, we also want to do reproduction அப்படின்னு சொல்லிட்டு they will try to become MMCs. okay, try பண்ணுவாங்க. okay, many, there will be many MMCs. okay, அப்படியே ப்ராசஸில் zygote டைரெக்டாக embryo ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எப்படி நடக்கும், இங்கே மைட்டாசிஸ் நடக்கும். அதாவது வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர், ஸோ ஒன்று வந்து ஒழுங்கா எப்படி நார்மலாக நடக்கும் அப்படி நடக்கும். மற்ற செல் சொல்லுவாங்க நான் எங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3, 4 செல்ஸ் how many ever they want, they will just grow, that they will do. இந்த ப்ராசஸ் மொத்தமாக எப்படி நடக்கும்னா by apomixis. ஓகே, apomixis வழியா they will make embryos. அப்போ ஒரு சீட்ல இந்த எம்ப்ரியோவும் ரெண்டும் சேர்ந்து ஒரே சீட்ல தான் ஃபார்ம் ஆகுது. ஒரே சீட் தான், சேம் சீட் தான். ஆனால் ஒன்று வந்து நார்மலாக மேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆன எம்ப்ரியோ, ஒன்று வந்து அப்போமிக்டிக் எம்ப்ரியோ. ஓகே, ஒன்று வந்து நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இருக்குன்னா ஒன் பிளான்ட் வில் பி நார்மல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்மல்னு போட்டுக்கலாம். ஓகே, நார்மல் ஸ்பெல்லிங் மாறிடுச்சு. ஒன்று வந்து நார்மல்னா இன்னொன்று வந்து இன்னும் 2 இருக்குது இதில். ஓகே, ஸோ திஸ் இஸ் லெட்ஸ் சே இட் இஸ் நார்மல் பிளான்ட். ஓகே, இவங்க 2 பேரும் they would have formed by apomixis. that is why we are applying. இங்கே நம்ம படித்த apomixis இருக்குல்ல, to produce multiple embryos. அந்த apomixis வழியா they will do apomixis and they will create embryos. that's how you have polyembryony. ஒரு சீடில் வந்து மல்டிபிள் embryos இருக்கும். it's called as polyembryony. okay, அவ்வளவுதான்ப்பா, we have completed the chapter. if you want more chapters like this, comment sectionல சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நான் எடுக்கிறேன். see you in the next session பசங்களா. take care and bye bye.